செகண்ட் படிக்கட்டுல 5ல இருந்து 6% இன்கம் வரதுக்கான ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பா இருக்கு. இதுக்கு கண்டினியூவா கடையை மாத்தி நீங்க பொருட்களை வாங்குனீங்கன்னா நீங்க இந்த பிசினஸ்ல உள்ள வரலாம். இப்ப வரைக்கும் இந்த பிசினஸுக்கு யாரையும் போய் பார்த்து வாங்குங்க வைங்க ஆள் பிடிங்க தேவையில்லை. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை மாறதுக்கு நீங்க 2 விஷயம் பண்ணா போதும். இல்ல இது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணும், எனக்கு ட்ரஸ்ட் இருக்கு, இதுல யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, இந்த பிசினஸ் எடுத்து பண்றா அவங்க தான் தேர்ட் லெவல். நீங்க கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா உங்க மேனேஜர் சூப்பர்வைசர் போஸ்டிங் தராங்களா, சோ அதே மாதிரி வெஸ்டீஜ்க்குள்ள நீங்க வரும்போது உங்க டைரக்டர் பிராஸ் டைரக்டர்ல இருந்து WSF கிரவுண்ட் டைரக்டர் வரைக்கும் உங்க லெவல்ஸ் தராங்க. இந்த தேர்ட் படிக்கட்டுல வரும்போது நீங்க 15% ஷேர் ஹோல்டரா மாறுறீங்க. ஓகே, அந்த மந்த்ல தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பீலிங் வந்துச்சோ அதுல இருந்து 15% ஷேர் வரும். இது தேர்ட் லெவல். இன்னைக்கு ஒரு கம்பெனிக்குள்ள ஒரே ஒரு எம்ப்ளாயி இருக்காங்களா? இல்ல. மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீம், ஃபைனான்ஸ் டீம், இவங்க ரெக்ரூட் பண்ணக்கூடிய HR டீம், இவ்வளவு டீம் இருக்குல்ல. சோ அதே மாதிரி இந்த பிசினஸ் பண்ணுங்க ஒரு டீம் வேணும். அந்த டீமை கிரியேட் பண்றதுக்காக இன்னைக்கு பிரான்ச் சில்வர் கோல்ட் டீம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 3% இன்கம் தராங்க. சோ அதுதான் ஃபோர்த் லெவல், டீம் பில்டிங் போனஸ். டீமை பில்ட் பண்றதுக்காக ஒரு டீம் நல்லா பில்ட் பண்ணி நல்லா லீட் பண்ண அவர் யாரு? நல்ல லீடர். சோ அவருக்கு தான் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். சோ 18% இன்கம் வருது 5th லெவல். சோ இன்னைக்கு VMCM சொன்னா மந்த்லி 10 lakhs அப்போ இன்கம் வருது. அவங்க அதிகப்படியா இன்கம் இந்த லெவல்ல தான் வரும் 18%. இன்னைக்கு அதே மாதிரி வெஸ்டீஜ் இருக்கக்கூடிய நீங்க சில்வர் டைரக்டர் லெவல்ல குவாலிஃபை பண்ணும்போது 3% டிராவல் ஃபண்ட். சின்ன பையல ஃளைட் பர்சனல் என்ன பண்ணுவோம்? எட்டி வாப்போம், கூப்பிட்டு காமிப்போம், போதுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு மூலையில தம் பரம்பரையிலேயே ஃளைட் எல்லாம் பக்கத்துல கூட பார்க்காத பல லட்சம் நபர்களை பல நாடுகளுக்கு வெஸ்டீஜ் வெல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கு வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்துக்கு இருக்காங்க வருஷத்துக்கு 3 தாட்டி. ஓகே, இதை தாண்டி வெஸ்டீஜ் காஸ்ட் பண்ண 5%. சோ நீங்க ஒரு சார்ட் டைரக்டர் காஸ்ட் பண்ணும்போது கிடைக்குது. இன்னைக்கு இந்தியால BMW, ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸ் ஒன்னு கோடீஸ்வரர் வாங்கணும், இல்ல பிசினஸ் மேன் வாங்கணும். இது ரெண்டையும் அழிச்சிட்டு நீங்க வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதை தாண்டி வெஸ்டீஜ் ஹவுஸ் ஃபண்ட், இதை தாண்டி எலக்ட்ரிக் போனஸ் 2%. இந்த மாதிரி 9 ways of income. யாருக்கோ ஒரு 60 ரூபாய் மறுபடியும் உங்களுக்கே கிடைக்குது. இது வெஸ்டீஜ் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த மீட்டிங், ட்ரைனிங், வெஸ்டீஜ் சாம்பியன்ஸ் டே, அவார்ட் ஃபங்க்ஷன், வெஸ்டீஜ் ஃபாரின் ட்ரிப், சோ இதெல்லாம் இன்னைக்கு வெஸ்டீஜ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நடந்திருக்கு. சோ வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன் இப்படிதான் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய விஜய் டிவி அவார்ட்ஸை விட 5 மடங்கு பெருசு. சோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸா பர் இயருக்கு 3 டைம் பண்றாங்க. பர் இயர் 1 டைம் அவார்ட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு லெவலுக்கு போறதுக்கு இந்த பிசினஸ்ல எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எந்த ஒரு ஏஜ் கிரைட்டீரியாவும் தேவையில்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியும் தேவையில்லை. இது யார் புரிஞ்சுக்கிட்டு வேகமா பண்றாங்களோ எல்லாருக்குமே இந்த மேடை சொந்தம். எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கிராப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின்ல இருக்கு அப்படின்னா ஃபாரினுக்கு உங்க ஃபேமிலியோட டிராவல் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அங்க எல்லா கேம்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மளோட இன்னைக்கு BMW, ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸ் லக்ஸுரி கார்ஸ் நீங்க ரசிக்கக்கூடிய கார் ஃபங்க்ஷன் ஒரு 30,000 பேர் கூட்டி இந்த கார் எல்லாமே நம்மளுடைய ஸ்டேஜ்ல ரவுண்ட் அடிக்கும். பாலி சார் கையில இருந்து கீ வாங்கி. சோ இந்த மூவ்மெண்ட் வெஸ்டீஜ்ல நடந்திருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு ஒரு பிராண்ட பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிராண்டோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. நீங்க வெஸ்டீஜ்க்கு mywestige.com சொல்லிட்டு ஒரு அபிஷியல் வெப் பேஜ் இருக்கு. நீ இந்த வெப்சைட்ல ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் இருந்தா இங்க என்ன பண்ணுவோம்? இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணிடுவோம். ஓகே, 14 இயர்ஸ் நீங்க வெஸ்டீஜ் வெப்சைட் இருக்கு, 20 இயர்ஸ் இந்த பிராண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு இந்தியால. இன்னைக்கு இந்த வீடியோலாம் நீங்க கிரியேட் பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா வெஸ்டீஜ்க்கு அபிஷியல் யூடியூப் பேஜ் இருக்கு. நிறைய லைவ் ப்ரோகிராம்ஸ் அதுல டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். சோ இது வந்து சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் தான். யூஸ் தி ப்ராடக்ட், ப்ரோமோட் தி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை ஏன் யூஸ் பண்ண சொல்லிட்டேன். வெளில இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட் இல்ல, இங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல என்ன பெனிஃபிட் சொல்லிட்டேன்.
இதுக்கும் சொல்லுங்க சார் அப்படின்னா என்ன விஷயம் இருக்கு.